ஹாய்டா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் ஸ்ரீலேகா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஸோ ஸ்ரீலேகா, நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி ஸ்ரீலேகா. உங்களோட ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம ஃபிக்ஸி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து மினி 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 ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வந்து ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க, ஓகேவா? ஏன்னா ரிமைண்டர் இஸ் அ மஸ்ட். நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்கள் ரிமைண்டர் எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு மறந்துடும். ஸோ அதனால் என்னால் போடவும் முடியாது. அதனால தான் நான் வந்து ரிமைண்டர் கொடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்னோடய டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹார்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த அன்கட் சீன்ஸ்லாம் வந்து டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஒன்று டெலகிராமில் வச்சுருக்கேன், அது 2ஓட லிங்க்கும் இருக்கும். அண்ட் என்னோடய இன்ஸ்டா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. நீங்கள் லைக் போட்டதுக்கப்புறமா அங்கே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து லைக் ஹாப்பியாக இருக்கும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான்டா ஆகும் ஃபிக்ஸீஸ், ஓகேவா? அண்ட் வந்து இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது நேற்று நான் போட்டிருந்துருக்கணும். பட் ஆனால் என்னால் போட முடியல. அது வந்து என்னோடய இன்னொரு சேனலில் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் பாருங்கள், ஓகேவா? பிடிச்சிருந்தா அங்கேயும் வந்து சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அக்கா, ஹஸ்பண்ட் ஒப்சஸ்ட் வித் மீ வந்து போனஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து நான் அந்த போனஸ் பாட்டு போடும்போது நான் சொல்கிறேன், ஓகேவா? மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யாரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணலை அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி என்னோடய வீடியோஸ்க்கு கேட்குற கொஸ்டினுக்கு நிறையா பேர் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து ரொம்ப நேரம் நான் வந்து பேசிட்டேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரி வந்து உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் தான் வந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ சவுத் இந்தியாவில் இருந்து நீங்கள் வந்து சவுத் கொரியாவுக்கு போயிருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அண்ணனுக்கு வந்து அங்கே ஒர்க்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றதுனால ஒட்டுமொத்தமாக ஃபேமிலியாகவே நீங்கள் அங்கே வந்து போய் செட்டில் ஆகி ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதே ஸ்கூலில் படிக்கிற நம்ம டைம் தான் அந்த ஸ்கூலோட பேட் பாய் அண்ட் ஹார்ட் ப்ரோப் எல்லாமே வந்து அவரோட ஒரு லுக்குக்காக வந்து நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஒரு லுக்கு இந்த பக்கம் பார்க்க மாட்டானா, அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகைகள்லாம் வந்து அந்த ஸ்கூலில் இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஸ்கூலில் தான் வந்து நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கும் டயாங்க்கும் எப்படி லவ்விங் கனெக்ஷன் வருது, அது என்னெல்லாம் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ஸோ நம்ம சவுத் இந்தியன் பொண்ணுனா எப்படி இருப்போன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அங்கே எல்லாருமே வந்து யாரா இந்த பொண்ணு புதுசாக இருக்கா, வித்தியாசமாக இருக்காளே, நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இல்லையே அப்படின்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் அதுவும் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவன் என்ன வேணால் பார்த்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அண்ட் அங்கே போய் பிரின்ஸிபல் கிட்ட பார்த்துட்டு கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட கிளாஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. யாரையுமே வந்து கண்டுக்கலை. எவன் பேசினாலும் என்ன, பேசலனாலும் என்ன, எனக்கு நான் இருக்கேன் போதும், எவனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் காதில் வந்து ஹெட்செட் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க.
அங்கெல்லாம் வந்து கிளாஸ்லலாம் ஒவ்வொருத்தரா வருவாங்களா, எல்லாருமே வந்து பார்க்குறாங்களா, உங்கள வினோதமா பார்க்குறாங்க. யார்ரா இந்த பொண்ணு நம்ம கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காளே, யாரா இருக்கும்? அப்படின்ற மாரிலாம் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனா யாருமே வந்து உங்ககிட்ட வந்து பேசல. ஸோ நீங்களும் அது பெருசா கண்டுக்கல. பேசுனா பேசுவோம், இல்லன்னா இல்ல. அப்படின்ற மாரி தான் வந்து நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு சாங்ஸ் கேட்டுட்டு, சரி புக்கையாவது எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா புக்க எடுத்து வச்சுட்ருக்கீங்க. பட் ஆனா உங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த சாங்கு கேட்டுட்டு அப்படியே வந்து வைப் பண்ணிட்டு இருக்கிறது தான். அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது தான் அங்க வந்து அ உங்க பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு உட்கார்றா. அப்ப பார்க்குறா, யார்ரா இவ? வித்தியாசமா இருக்காளே, பேசி பார்ப்போமா? அப்படின்ட்டு வந்து உங்க தோள தான் வந்து தட்டுறாங்க. அ நீங்களும் வந்து ஹெட்செட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு பார்க்குறீங்க. என்ன அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. அ ஸ்கூலுக்கு புதுசா? அ ஆமா. ஹாய். ஹாய். லைக் வந்து அவங்களும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும்டா ஃபிக்ஸிஸ். லைக் வந்து சேனல்ல வந்து ஒயன் கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ நெறைய பேர் லைக் கொஞ்சம் பேர் வந்து சில நேம் சஜெஸ்ட் பண்றீங்க. ஸோ நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஓட்டிங் வைப்பேன். ஸோ அதில வந்து எந்த ஓட்டுக்கு வந்து அதிகமா வந்து விழுதோ அந்த பேர் தான் வந்து நான் வைக்க போறேன். ஓகேவா? ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. லைக் பேக் டு த ஸ்டோரி. அவங்க வந்து இன்ட்ரோ குடுத்துக்குறாங்க. இதுதான் வந்து என்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் இப்போ ஜஸ்ட் சிம்பிளா ஒயின் ஃப்ரெண்ட் அப்படின்னு மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஒயின் ஃப்ரெண்டு அப்படின்ற வந்து அவங்க வந்து இன்ட்ரோ குடுத்துக்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாரி வந்து கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து பெல்லும் அடிக்குது. டீச்சர்ஸ்லாம் வராங்க. அண்ட் வந்து உங்க இன்ட்ரோலாம் குடுப்பாங்கல்ல. ஸோ அதே மாரி நீங்களும் போய் இன்ட்ரோ குடுக்குறீங்க. அதுக்கப்புறமா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து லன்ச்சு பிரேக்கு தான். நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்டு, இப்போ புதுசா கிடைச்ச ஃப்ரெண்டு அவங்களும் வந்து கேன்டீன்ல தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து சடனா திடீர்னு வந்து நெறைய பொண்ணுங்கள்லாம் கத்துறாங்க. ஆ, ஊ, ஊ, எவ்ளோ அழகு அப்படி இப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து டயாங், யார்ரா அது? எவனுக்குடா இப்படி கத்திட்டு இருக்காங்க? செலபிரிட்டி கிலபிட்டி ஏதோ வந்துட்டாங்களா? அப்படின்ற மாரி நீங்க திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா டயாங் அப்படியே கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. அவங்க ஃப்ரெண்ட் யாருன்னா நம்ம மீதி இருக்கிற நம்ம டயாங்கும் அஜிமினும் தான். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஐயோ! இவனுங்களுக்கெல்லாம் இவ்ளோ சீனா? ம். அப்படின்ற மாரி வந்து ஆ நீங்க திரும்பிக்கிறீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டா, ஐயோ! எவ்ளோ அழகா இருக்காங்க 3 பேரும். ஓ! அப்படின்ற மாரி அப்படியே ஜொல்லு ஊத்திட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சுத்தமா கண்டுக்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. லைக் வந்து டேயாங் எப்படின்னா, அவரு அங்க வந்தாலும் எல்லாருமே அவர தான் பார்க்கணும் அப்படின்ற மாரியான கேரக்டரு. அவங்க எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்றாங்க. டேயாங்க அப்படியே சுத்தி பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே அவ்ளோ வந்து லைக் வந்து கிரீட வச்ச மாரி இருக்கு. பட் ஆனா அவரு உங்கள பார்க்குறாரு. நீங்க கொஞ்சம் கூட அத கண்டுக்கவே இல்ல. அவருக்கு வந்து அது புதுசா இருக்கு. யார்ரா அது? எவ்ளோ பெரிய ஆளு! நான் நடந்து வந்துட்டுருக்கேன். என்ன பார்க்காம அவ அங்க சாப்பிட்டுட்டு இருக்கா! அப்படின்ற மாரி வந்து ஆ டயானுக்கு படுது. அவரு என்ன பண்றாருன்னா, உங்க கிட்ட தான் வராரு. உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டுக்கா லைக் வந்து பக்கத்துல உட்காந்துட்ட ஃப்ரெண்டுக்கா, ஐயோ! டயாங் வந்து உட்கார்றாரே அப்படின்னு சரி டயாங் எங்கடா போறான்? அப்படின்ற மாரி அவங்களும் வந்து ஜங்குக்கும், ஜிமினும் வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்களா கொஞ்சம் கூட அவன கண்டுக்கவே இல்ல, மதிக்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க ஃபோன எடுத்து ஹெட்செட்ட மாட்டிட்டு லைக் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னமும் இரிட்டேட் ஆகுது டயாங்க்கு. அது மட்டும் இல்லாம, ஸ்கூல்ல இருப்பாங்கல்ல மத்த பொண்ணுங்கலாம், யார்ரா இவ? டயாங் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவன பார்க்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாரி சிலருக்குலாம் காண்டாகும். ஸோ வந்து வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து வர்றாங்க. ஆ அது யாருன்னு வச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது எதிரிங்கன்னு யாராவது இருப்பாங்களா? ஸோ அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாப் வெறித்தனமான ரசிகை தான் வந்து வரா. வந்து உங்க பக்கத்துல உங்களோட ஆ நீங்க வந்து சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, அவ என்ன பண்றான்னா, உங்க சாப்பாட லைக் வந்து உங்களோட டிஃபன் பாக்ஸ எடுத்து ஆ லைக் அப்படியே தூக்கி போட்டுர்றா. தூக்கி போட்டு எவ்ளோ தைரியம் இருந்தா த கிரேட் கிம் டயாங் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
நீ மதிக்காம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறா. உங்களுக்கா அவ்வளோதான். உங்க சாப்பாடை வேற யாராவது கை வச்சாங்கன்னா அவ்வளோ கோபம் வரும். பேசிக்கலி நானும் அந்த மாதிரி தான். என்னோட ஃபுட்டு நான் மட்டும் கொடுத்தாதான் வந்து அடுத்தவங்க எடுத்து சாப்பிடணும். இல்லை என்னோட சாப்பாட்டை என்ன கேட்காம யாராவது எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், செம்ம கோவம் வந்துடும். அந்த மாதிரி தான் நானும். ஸோ வந்து உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஹெட்செட்டை கழட்டி பேக்கில் வச்சுட்டு எந்திரிச்சு ஒரே பலார்னு ஒரு அறை தான் விடுறீங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. அதை பார்த்துட்டு இருந்த டயாங்க்கு, ஜங்குக்கு, ஜிமின்க்கு எல்லாருமே ஷாக்கு. யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யாருமே வந்து லைக் எவ்வளோ வெறித்தனமான ஒரு சைக்கோத்தனமானவ அவ அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீங்களா பல்லாருன்னு ஒரு அறை விட்டதுமே அவளை அப்படியே வந்து அவ்வளோ அவளோட மூஞ்சி லைக் சைட்ல திரும்பின மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லா வந்து அரை விட்டு இருந்திருப்பீங்க. அவ அப்படியே கன்னத்துல கைய வச்சுட்டு உங்களை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அகெயின் அடிக்கிறதுக்கு வரா. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவளோட லைக் வந்து பேக் ஹேரை பிடிச்சிட்டு திரும்பவும் அடிக்கிறீங்க. உனக்கு என்ன? நான் ஃபர்ஸ்ட் டேவே கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு இருந்து என்ன கோவப்பட வச்சிட்டடி நீ. நான் பாட்டுக்கு என்னோட ஃபுட்டு தானே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். உன்கிட்ட இருந்து வந்து புடுங்கினா இல்லை இல்லை, அப்புறம் என்ன மைத்துக்குடி என்னோடத வந்து எடுக்கிற? அவ எங்க உட்காந்தா எவன் எங்க உட்காந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி லைக் அவளோட முட்டியை பிடிச்சி அப்படியே அவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து அவ கூட இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் அப்படியே எகிரிட்டு உங்களை அடிக்கிறதுக்கு வராங்க. ஒருத்தி வந்து உங்களை அடிக்கிறதுக்கு வரா. நீங்க ஒரே கிக்கு தான் விடுறீங்க ஸ்டொமக்ல. அவ அப்படியே கீழே விழுந்து சுருண்டு வயிற்று பிடிச்சிட்டு படுத்துக்கிறா. இன்னொருத்தி அடிக்க வரா. ஒரே லுக்கு தான். அப்படியே வந்து அப்படியே பேக் ஆயிடுறா. இத பாரு, தேவையில்லாம என்னோட லைன்ல கிராஸ் பண்ணன்னு வையேன், அடுத்ததுல நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த ஒரு அடியோட விட்டேன், அடுத்ததெல்லாம் வந்து இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, காசெட்ரி காசெட்ரி என்னோட சாப்பாடை தட்டி விட்டல. எவன் எனக்கு சாப்பாடு கொடுப்பா? உங்க அப்பனா இல்லை உங்க அம்மாவா? இல்லை இல்லை, எட்ரி காசை அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அவளோட பேக்ல இருந்து காசை எடுத்துட்டு அவளை அப்படியே கீழே தள்ளிட்டு உங்களோட பேக்கை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து உங்கள் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எடுத்து அப்படியே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வீணாயிருக்கும், அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டு லைக் வந்து கேன்டீனில் போய் அங்கே என்ன ஃபுட்டு இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு அகெயின் அதே பிளேஸ்லேயே வந்து உட்காந்து எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவ்வளோதான் டயாங்கு. ஃப்ளாட் ஆகிட்டார் உங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து லைக் எப்படின்னா அவர் லைக் வந்து எல்லா பொண்ணுங்களும் அவரு பின்னாடி தான் அப்படியே வந்து மலை மாதிரி குவிஞ்சிக்கிட்டு வழிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அவரை கொஞ்சம் கூட மதிக்கலை கண்டுக்கலை அப்படின்ற போது அவருக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சுத்தமாக எதுவுமே கண்டுக்கல. அப்போதான் வந்து எல்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டா அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டயாங்கா அவர் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஹாய் பியூட்டி அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஹேய், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கா காண்டாயிருச்சு, ஒரு லுக்கு தான் விடுறீங்க. என்னடா வேணும் இப்போ உனக்கு? என்னடா வேணும்? ஒன்றும் இல்லை பேபி கேர்ள், ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, சுற்றி இருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. நீங்களா கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு டீப் பிரெத் எடுத்துட்டு, இதை பார், உன்னோட இந்த டைம் பாஸ் கேமிங்கெல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. அவளுக்கு விழுந்த அடி உனக்கு விழுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பேசாம மூடிட்டு போ அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிட்ற மூடே உங்களுக்கு போச்சு. அதனால சாப்பிடலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டே இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பாடை எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. டயாங்கா, ஐயோ என் பேபிகள் எவ்வளோ கியூட்டு அப்படின்ற மாதிரி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. டே மச்சான் அவன் விழுந்துட்டான்டா
அவ்வளோ தாண்டா இன்னைக்கு சோலி முடிஞ்சுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டயாங்கா உங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க சுத்தமா கண்டுக்கவே இல்லை, எவன்டா இவன் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் இப்படி உங்க பின்னாடி சுத்துறது அங்க இருக்கிற வெறித்தனமான ரசிகைகளுக்கெல்லாம் வந்து செம்மையா காண்டாகுது. எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய ஹேட்ரட போடுறது, உங்க ஃபேஸை வச்ச பொம்மை வந்து இது பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அதனால இதை கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எப்பவுமே எடுத்து என்ன பண்ணுவீங்களோ அதை தான் பண்றீங்க. தூக்கி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறீங்க. இப்படிதான் வந்து மெனி டேஸ் போய்கிட்டே இருக்கு. லைக் வந்து என்னதான் வந்து ஆஹ் இந்த மாதிரி நிறைய ஹேட்ரல் பொம்மைங்க அந்த மாதிரிலாம் வந்தாலும் உங்களுக்கு வந்து லைக் வந்து டயாங் இந்த மாதிரி ஆஹ் உங்களுக்கு வந்து லைக் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அவனும் அழகா தான் இருக்கான், உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காண்ட் ஆகுது. லைக் வந்து இப்படி தான் மெனி மந்த்ஸ் ஆகுது. டேங் டெய்லி உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் அக்செப்ட் பண்ணிக்கூடி, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடி, எவ்வளோ பெரிய ரிச் தெரியுமா, அவன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிடுவீங்க, இதை பாரு அவன் எவ்வளோ பெரிய ரிச்சாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டும், எனக்கு அதை பற்றி ஒரு ஹேரும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். இவன் லவ் பண்ணுறானா இல்லை வந்து டைம் பாஸுக்கு ஜஸ்ட் ஒரு புதுசாக ஒரு ட்ராய் வந்து லைக் எப்படி சொல்கிறது, இவனுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் இப்போ திடீர்னு ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, பக்கத்துலேயே இருக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது எனக்கு நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு இதில் அவன் இருக்கானான்னு எனக்கு தெரில. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு வேளை நானே அவளவோ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எவ்வளோ நாளைக்கு இது போகும்னு நினைக்கிற? ரொம்ப நாளைக்கெல்லாம் போகாது. அது முதல்ல லவ்வே கிடையாது, ஜஸ்ட் அதை உனக்கு ஒரு சேலஞ்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து டயாங் வந்து கேட்டிருந்துருப்பாரு. ஜிமின் தான், என்னடா அவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ வந்து அவளை லவ் பண்ணுறா, நம்ம இப்படி சொல்கிறாள் இடமச்சான் அப்படின்னு ஜிமின்னு. ஜங்குக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, அவள் சொல்கிறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லையே, இவனுக்கு இது வரைக்குமே வந்து நோன்னு யாருமே சொன்னது கிடையாது, இவன் பின்னாடி தான் பொண்ணுங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் திடீர்னு ஒரு பொண்ணு யாருன்னே கூட தெரியாது பார்த்தா உடனே டக்குன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறா, அதுவும் இப்போ டெய்லியும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவளோட சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. டயாங்கா அவரும் வந்து அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து டயாங்கும் இருக்குது. லைக் வந்து அவருக்கு இது எப்படி உங்ககிட்ட இருந்து வந்து நான் உண்மையிலேயே லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ அதனால டேயாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு இருக்கால, ஸோ அவளையும் வந்து அவளோட ஃப்ரெண்டை ஆக்கிக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து உங்கள் 2 பேருக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ வந்து டயாங் எதுனாலும் வந்து டைரெக்டாக பண்ணுறதை விட்டுட்டு இப்போ வந்து அவ மூலியமாக தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காம போயிருமோ, ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான், சேலஞ்சுக்காக, அந்த மாதிரி ஒரு த்ரில்லுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1 இயர் வந்து டயாங் இப்படியே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னமும் ஹேட்ரட்ஸ், அந்த லெட்டர் வர்றது, அந்த பொம்மைங்க இதெல்லாம் இன்னமும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது, செம்ம காண்டாகுது உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் வந்து டெய்லி அதை குப்பையை போட்டு 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 வெறுத்தே போச்சு. அதனால் நீங்கள் வந்து பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது, இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அப்படி ஒரு நாள் உங்கள் லாக்கரை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து சடனாக வந்து லைக் நீடில் வந்து பறந்து வந்து விழுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து அந்த ட்ராப் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஷாக். லைக் வந்து திறந்த உடனே சடனாக நீடில் வருது. அது என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்கள் மூஞ்சில் அந்த மாதிரி உங்கள் மூஞ்சில் சீக்ஸில் அப்படியெல்லாம் காயம் ஆகிருச்சு. டயாங் வந்து எப்போவுமே வந்து உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே அவர் சீக்கிரமாக வந்திருப்பார். அப்படி இது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா டயாங்க்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. லைக் வந்து அப்படியே லைக் வந்து நீங்கள் அப்படியே கீழே நீல் ஆன மாதிரி உட்காந்துடுறீங்க. ஒயின் ஒயின்
என்னாச்சு வயன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் வந்து பிளட்டில் அந்த ஆணி கொஞ்சம் உள்ளார போயிருந்திருக்கும். லைக் வந்து அந்த வந்த ஃபோர்ஸில் ஸோ நெத்தில சீக்கிரம்லாம் கொஞ்சம் உள்ளார போன மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸு ஐக்கு கீழெல்லாம் கூட வந்து அந்த மாதிரி இதாகியிருக்கு. அவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே ஹர்ட் ஆகுது. கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களால் அதை ரொம்ப வந்து இதாக இருக்குது. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணியெல்லாம் வெளியே எடுக்கிறாரு. பிளட் அப்படியே செம்மையாக போகுது. அவங்கள வந்து அங்கேயே வந்து சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கலாம். லைக் வந்து டாக்டர் நர்ஸு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே. ஸோ அங்கே தான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது. உங்கள் ஃப்ரெண்டு தான் இப்போ உங்கள் கூட இருக்கா. அண்ட் வந்து ஜிமின்னும் ஜக்குக்கும் அங்கே தான் இருக்காங்க. டயாங்க்கு செம்ம கோவம். யார் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருன்னு அப்படின்னு பார்க்குறாங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யார் அப்படின்னா வந்து உங்களோட லைக் வந்து டயாங்கோட ரொம்ப அந்த சைக்கோத்தனமான ஒருத்தி இருப்பாள். ஸோ அவ தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பா. டயாங்க்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவர் வந்து சும்மாவே இல்லை அவ்வளோ போட்டு லைக் செம்மையாக வந்து லைக் வந்து லைக் அடிக்கிறாரு, திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமே யாராவது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் கிம் டயாங் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கத்தி விட்டு லைக் வந்து ரொம்ப ரிச்சு தானே. ஸோ அந்த ஸ்கூல் வந்து டயாங்கோட அப்பா அந்த ஃபேமிலியோட இதில் தான் இருக்கும். ஸோ வந்து அவளை வெளியில் ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. டயாங்கும் வார்னிங் கொடுத்துருந்துப்பாரு. இந்த மாதிரி அகெயின் யாராவது வந்து பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்லையும் எங்கேயும் போய் சேர முடியாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருந்திருப்பாரு. அதனால எல்லாருமே சைலண்ட் ஆயிருப்பாங்க. உங்களுக்கா லைக் வந்து லைக் இந்த மாதிரி வந்து நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதே இல்லை. லெட்டர்ஸு பொம்மை இதெல்லாமே தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. டயாங் தான் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாரி டி சாரி, என்னால் தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னால் தான், ஐம் சாரி. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்காக தான் டயாங் நான் வந்து உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணாமலே இருந்தேன். இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரியும். இப்போ பார்த்தல ஜஸ்ட் மிஸ் என் கண்ணுக்குள்ளார போயிருந்துச்சுன்னா என்ன ஆகியிருக்கும். ப்ளீஸ் டயாங் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. டயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. டயாங் ரொம்பவும் சோகமாக தான் இருக்கார். அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறா அவங்கக்கிட்ட, நீ அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ண போறியா இல்லையாடி? பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னால தான் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு அவனையும் வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறீங்க. உங்களுக்கு தேங்க ரொம்ப பிடிக்கும், நீங்களும் லவ் பண்ணுறீங்க தான். பட் ஆனால் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறது, இதிலலாம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்துருப்பீங்கன்னா, எனக்கு தெரியலை. லைக் நீங்கள் தெரியலன்னு சொன்னதுமே அவன் அப்போ நீ லவ் பண்ண மாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து டயாங்க வந்து கேட்டிருந்திருப்பாரு. டயாங்க ஜாங்குக் ஜிமின்லாம் வந்து கேட்டிருந்தாரு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறா. ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்குது உங்களுக்கு. லைக் டயாங் அதுக்கப்புறமா உங்களை அப்ரோச் பண்ணவே இல்லை. லைக் உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி லைக் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே டயாங் வந்து உங்கள் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லைக் அப்படியே வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. இந்த மாதிரி அவன் பண்ணாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீ தானடி வந்து அவனால் இனிமேல் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் எப்படி அப்போ சொன்னேன்? நீ தானே எனக்கெல்லாம் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம்னு யார் சொன்னா? தெரியலன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன தாண்டி சொல்ல வர? லவ் பண்ணுறியா இல்லையாடி? லவ் பண்ணுறேன் தான், ஆனால் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாமே வந்து லைக் வந்து டயாங் கேட்டிருந்துருப்பாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்களும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுமே. அவர் வேகமாக வந்து உங்ககிட்ட உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்கி சுற்றுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. டேங் டேங் என்ன பண்ணுற, விட்டு விட்டு விட்டு. என்ன லவ் பண்ணுறியாடி? நீ என்ன லவ் பண்ணுறியா?
லவ் யூ டூ டி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. லைக் எல்லார் முன்னாடியுமே. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அவரு வந்து லைக் உங்களை தூக்கி சுற்றி அப்படியே செம்ம டீப்பாக ஒரு கிஸ்ஸு, அது ஸ்கூலில் எல்லார் முன்னாடியுமே உங்களை பண்ணிடுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஓ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இதுக்கு போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ போனஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நான் கேட்டதுக்கும் இதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு இன்னொரு மேபி லைக் வந்து எது போடுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் இதுக்கும் வந்து கேட்டிருந்தீங்க. லைக் வந்து பிடிஎஸோட ஒரு OT7 போட்டிருந்தேன், அதுக்கான போனஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து நான் கமெண்ட் பண்ண போகிறேன். சாரி, கமெண்ட்டுன்னு கிடையாது, வீடியோ போட போகிறேன் மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு. அதுக்கப்புறமா வந்து ஜங்குக்டு போனஸ் நீங்கள் கேட்டது வரும். அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். OT7 ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். பாய் பாய்.